Hello dear friends, welcome to Taste the Different channel. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பார்க்க போறோம். காரக்குழி பணியாரம். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வந்து பணியாரம் வந்து இட்லி தோசை மாவுலயே பண்ணி எடுத்துறாங்க. பட் அதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இட்லி தோசை எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த டேஸ்ட் தான் இருக்கும். பட் என்னதான் நீங்க அது பணியாரமா செஞ்சு எடுத்தாலும் அந்த டேஸ்ட் தான் இருக்கும். ஆனா ஆக்சுவல் பணியார ரெசிபி அந்த ட்ரெடிஷ்னல் அந்த பாரம்பரியமான ஸ்டைல் வந்து தான் நான் இன்னைக்கு வந்து வீடியோல எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா வந்து பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ எதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்து அடிக்கடி வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து வேணும். ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம் என்னோடய அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து கார பணியாரத்துக்கும் குழி பணியாரத்துக்கும் சேர்த்தே வந்து நான் வந்து எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இனிப்பு பணியாரத்துக்கு பண்ணணுன்னா அதுக்கு தனியாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ரெண்டுக்குமே சேர்த்து வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு பாதி அளவு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி வந்து நீங்கள் இனிப்பு பணியாரத்துக்கும் பாதி வந்து கார பணியாரத்துக்கும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பாதி அளவு எடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இட்லி ரைஸ் வந்து இந்த குண்டால எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதே கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் பச்சரிசியும் 2 கப் வெள்ளை முழு உளுத்தம் பருப்பும் எடுத்துக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதுதாங்க இன்க்ரீடியன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இனிப்பணியாரத்துக்கு பாதியும் கார பணியாரத்துக்கு பாதியும் இதே மாவுலேருந்து நான் எடுத்து அரைச்ச பிறகு சப்போஸ் நீங்கள் வேணும்னா தனித்தனியாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அது 2 இன்ச்சு மேலே அளவுக்கு வரைக்கும் தண்ணி விட்டுருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்ல தண்ணி பிடிச்சி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து நீங்கள் சப்போஸ் ஒவ்வொரு டைம் இட்லி தோசை தான் அரைச்சி சாப்பிட்றீங்கன்னா இந்த பணியார மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பணியார மாவு கூட நான் வந்து ஹோட்டல் தோசை ரெசிபி நம்ம சேனல்லே இருக்குது, அதுவும் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் தான் நீங்கள் அரைக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 மாவும் வந்து ஒரே கிரைண்டரில் போடலாம். ஸோ அதனால் வந்து போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த 2 வகையான டிஃபன் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அந்த வாரத்துக்கு. ஸோ நான் அது மாதிரி தான் நான் செஞ்சு எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பணியாரம் மட்டும் போடணுன்னா பணியாரம் மட்டுமே போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு டிப்காக தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பணியாரம் இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குங்களா, அது நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இதில் எடுத்துட்டு தான் வந்து நம்ம தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இது எப்போதும் நீங்கள் அரைக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரே டைம்லேயே வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு உளுந்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த கெட்டி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்கணும். உளுந்த மாவு மாதிரி அந்த அளவுக்கு கெட்டி மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். ஆனால் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அது மாதிரி வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு எதுவும் சேர்க்க வேணாங்க. நான் வந்து இனிப்பணி அதுவும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால நான் வந்து இதில் உப்பு சேர்க்கலை. நம்ம வந்து புளிச்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். தனியாக பிரிச்சுட்டு இனிப்பணியாரத்துக்கு தனியாக மாவு பெருத்துட்டு நம்ம வந்து பாக்கி இருக்க மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் புளிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு வந்து சேர்க்கலை. ஸோ அதுதான் சொல்ல வரேன், சேர்க்காமையே நம்மளுக்கு வந்து நல்லா புளிச்சு வருங்க. ஸோ அதனால் ஒரு 25 நிமிஷம் இந்த பணியாரம் மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது இந்த பணியார மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உளுந்த மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அதாவது வடைலாம் தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். புளிச்ச பிறகு நம்ம தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பும் சேர்த்து பண்ணோன்னா குழி பணியார மாவு ரெடி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி நிறையா சேர்த்து மாவு வந்து பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரே டைம்லேயே நம்ம இனிப்பு பணியாரத்துக்கும் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இனிப்பு பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்ப்போம், வெள்ளை தண்ணி சேர்ப்போம். ஸோ அது சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து இன்னுமே
வந்து டைல்யூட் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10 to 12 மணி நேரம் வந்து நல்லா புளிக்க வச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து நல்லா புளிச்சிருக்கணுங்க மாவு. அப்போ தான் வந்து நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம வந்து சூப்பராக வந்து நம்ம பணியாரம் வந்து ஃப்ளஃபியாக வரும். நான் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்து நல்லா 10 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கேன் பாருங்கள். சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து பாதி குண்டாக தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ புளித்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கால்வாசி மேலேயே எலும்பி வந்திருக்கு. இன்னும் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பொங்கி வருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அவனில் வச்சு தான் எடுத்துருக்கேன். அவனில் சும்மா லைட் போட்டு வச்சுட்டு 1 night ஃபுல்லாக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம பாதி மாவு வந்து நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு தனியாக எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவு சரியாக தெரியல, எவ்வளோ எடுக்கணும்னு தெரியலனா நீங்கள் தனித்தனியாகவே ஊற வச்சு தனித்தனியாகவே அரைச்சி தனித்தனியாகவே புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கார பணியாரத்துக்கும் இனிப்பு பணியாரத்துக்கும் நான் வந்து ஒன்றாவே போட்டுட்டு புளிக்க வச்சுட்டு இது மாதிரி பாதி அளவு தனியாக எடுத்துக்கிறேன். மோரோவர் பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதோட்டியும் நல்லா கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வந்து நல்லா வரும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், கிரைண்டரில் நீங்கள் வந்து இந்த வாரத்துக்கு நீங்கள் பணியாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட ஒரு இட்லி மாவோ இல்லை வந்து இது மாதிரி ஹோட்டல் தோசை மாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ரெசிபியோ நீங்கள் வந்து செஞ்சு வச்சிடலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஒரே டைம் கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது 2 விதமான மாவு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாரத்துக்கு சூப்பராக வந்து டிஃபன் வந்து கிடச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த காரக்குழி பணியார மாவில் வந்து 1.25 கப்பு தண்ணி, அதிகமாக ஊற்றலை, 1.25 கப்பு தண்ணி, 3 டீஸ்பூன் உப்பு. ஸோ இதுதான் அளவு. இது வந்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு கெட்டி பதம் எவ்வளோ தூரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு, அதாவது இட்லி மாவுக்கு நம்ம அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து நம்ம இட்லி சுடுவோம் இல்லையா, ஸோ அந்த சுடும்போது எந்த கெட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு கெட்டி இந்த பணியார மாவுக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன பேனில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் உடைச்ச உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 2 வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா விதை எடுத்துட்டு அதையும் வந்து 4ஆக பிச்சு 2 வரமிளகாய் மட்டும் போட்டுருக்கேன். இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கடுகு, அந்த உளுந்தம்பருப்பு, அந்த கடலைப்பருப்புலாம் பொன்னிறம் ஆன பிறகு நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் 1 நிமிஷத்துக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சு வந்திருக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இதே மாதிரி வந்து கார பணியாரத்துக்கு பண்ண மாட்டேன், இந்த ஃப்ளேவரே அடிக்கடி பண்ண மாட்டேன். நான் வந்து சிம்பிளாக எண்ணெயில் கடுகு, இது சீரகம், மிளகு தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுட்டு 5 இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்து போட்டு பணியாரம் சுட்டுருவேன் கார பணியாரத்துக்கு. இதுதான் வந்து ஆனால் ஆக்சுவலாக வந்து ரெசிபி. ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கார பணியாரத்துக்கு இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆன பிறகு நம்ம வந்து என்ன சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்னதாக பொடிசாக நறுக்கி சின்ன வெங்காயம், அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிட்டேங்க. இப்போ நம்மளோட தாளிப்பு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாளிப்பு வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மாவில் வந்து அப்படியே சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம மாவு ஆல்ரெடி வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஸோ சூப்பராக நம்மளோட கார பணியாரம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கார பணியாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த தாளிப்பு எல்லாமே வந்து அந்த மாவு கூட இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோட குழி பணியாரம் கல் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் குழி பணியாரம் கல் தான். நான் இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோட குழியும் நல்லா பெரிய சைஸாக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்ட் அயர்னில் பண்ணும்போது இன்னுமே வந்து பணியாரம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு நான்ஸ்டிக்கு குழி பணியாரத்தை விட. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கல்லில் சுடுற பணியாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கல்லிலே எப்போதும் வாங்கிட்டேன். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம்
காஸ்ட் அயர்ன் வந்து நான்ஸ்டிக்கை விட வெயிட் வந்து ஜாஸ்தி தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்துடும். நான் அதே சமயம் நான் பெரிய அதாவது 12 குழி அது மாதிரிலாம் நான் வாங்கலை. ஒரு 7 குழி பணியாரம் வாங்கிட்டோன்னா அதோட வெயிட் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் 7 குழி பணியாரம் அந்த செட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கணும். லைட்டாக ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு தடவிட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம க்ரீஸ் பண்ண பிறகு உடனே ஊற்றிடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இதை ஸ்மோக் அதாவது அந்த ஆவி வர வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். நம்ம பணியாரத்துக்கு தேவையான எண்ணெய் இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான் அது வந்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் அந்த குழியில் 1/4 சைஸ்க்கு அளவாவது இருக்கணும் எண்ணெய். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சேர்த்த பிறகு கொஞ்சம் வந்து சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து மாவு வந்து ஊற்றணும். உடனே ஊற்றிடக்கூடாது இப்பயும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து நம்ம ஒரு டைம் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுட்டேன். லோவில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் பார்த்திங்கன்னா அதோட பிரிம் வரைக்கும் தான் ஊற்றணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருந்தாலே நம்ம பாவு வந்து நல்லா பொங்கி வரும். அந்த பிரிம்லேருந்து விட்டு மேலே கொஞ்சம் பொங்கி வரும். ஸோ அப்போ பொங்கி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், குழி விட்டு வெளியில் வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரிம் அந்த எட்ஜு வரைக்கும் தான் நம்ம வந்து மாவு வந்து ஊற்றணும். ஸோ இப்போ எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றும் போது சொயின்னு கொஞ்சம் சவுண்டு கேட்கணும் அந்த எண்ணெயில் ஊற்றும் போது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து மாவு ஊற்றிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ஊற்றியாச்சு. மாவு ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா குழி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஊத்தப்பத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, ஸோ அது மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பொங்கியும் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துச்சுனாலே பணியாரம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், பெர்ஃபெக்டாக செய்கிறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடல, ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் தான் வேக வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படி வேக வைக்கிறோன்னா நம்ம வந்து வெளியிலலாம் வெந்துடும், உள்ளே வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம் நடுவில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை உங்களுக்கு குச்சி ஈஸியாக இருந்துச்சுன்னா பணியாரம் குச்சி கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த குச்சி கரண்டி கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்பூன்லேயே செஞ்சு பழக்கமாயிடுச்சு, அதனால் நான் ஸ்பூன்லேயே வச்சு திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டுட்டு கூட நான் வந்து ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணலங்க. அந்த 3 இதுலேயே வச்சு பாயிண்ட்லேயே வந்து இன்னொரு 2 நிமிஷம் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். சுட்டு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பின்னாடியும் வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து வெந்து வந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து உங்கள் டிஃபனுக்கு நீங்கள் பரிமாறிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டே வந்துடுங்க. இல்லைனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளே நேரம் ஆகிடும் பணியாரம் மட்டும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு 10-20 நிமிஷம் முன்னாடியே வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாட் பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட வந்து பரிமாறலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ச் பை பேட்சாக அடுத்தடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கல் ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வீடுக்கெலாம் வந்து ரொம்ப க்ரீஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பட் ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி எப்போது மாதிரி நான் அந்த 1/4 1/2 டீஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிட்டு அது சூடான பிறகு நம்ம ஃப்ளேம் லோ பண்ணிட்டு அடுத்த பேட்ச் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்து வந்துடலாம். நான் ஏன் இவ்வளோ டிப்ஸ் தரேன்னா இந்த பணியாரம் வந்து நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து செய்கிறதுக்கு யோசிப்பாங்க சரியாக வருமா வராதான்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல் கைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டு பணியாரம் மாவு நான் அரைச்சி வச்சுருந்தோம்ல காரக் பணியாரத்துக்கு, ஸோ அதுவே வந்து ஒரு 50-55 பணியாரம் தாராளமாக வருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 20 பணியாரம் நான் சுட்டு எடுத்திருக்கேன். சூப்பராக வந்து நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க நம்ம டேஸ்டிங் செஷன் போயிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், கார சட்னி, அப்புறம் வந்து காரமாக இந்த சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும்.
ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் தக்காளி கார சட்னி, இந்த டொமேட்டோ போட்டு பண்ணுவாங்களோ அந்த கார சட்னி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டேஸ்டிங் செஷன் பார்த்துருவோம். ஒரு பணியாரத்தை எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக உள்ள வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இதே வந்து நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடா போடுவாங்க. நம்ம பேக்கிங் சோடா போடாமலே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக செஞ்சு எடுத்துக்கோங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பணியாரம் வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். அண்டு கார பணியாரத்துக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டும் பண்ணலாம். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன், நான் எப்படி சீரக மிளகு போட்டு எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்புறமா எடுத்து போடுறேங்க. இப்போ நம்ம பிச்சு காமிச்சதில் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்குது பாருங்கள். அண்டு உள்ளே வந்து கார பணியாரத்துக்கு தேவையான அந்த வெங்காயம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போமா. இது கூட நம்ம வந்து சாம்பாரும் நான் வந்து கார சட்னியும் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் பண்ணுங்கிறதுக்காக இல்லை, இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற ரெசிபியை கண்டிப்பாக இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.